ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதினா சட்னி. இது வந்து நேற்று நைட்டு நான் டின்னருக்காக செஞ்சது. சரி, அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு வீடியோ எடுத்திருந்தேன். புதினா சட்னி, புதினா துவையல் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் சட்னி மாதிரி அரைப்பேன். ஏன்னா துவையில் அரைச்சா வந்து இங்கே அவ்வளோவா போகாது. சட்னின்னா உடனே போயிடும். ஸோ அதனால் வந்து சட்னி தான் அரைப்பேன் நான். ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 பெரிய வெங்காயம் நல்லா நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம அரைக்க தானே போகிறோம் வதக்கிட்டு. அதுக்கப்புறமா நல்ல இஞ்சி உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ, நான் ஒரு விரல் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி வந்து 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம நல்லா வதக்கிக்குவோம். இஞ்சி வந்து நம்ம சேர்க்கும்போது ஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நைட்டு கூட சாப்பிட்லாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன். துவையலாக இருந்தாலும் சரி, சட்னியாக இருந்தாலும் சரி, புளி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், கெட்டும் போகாது. அடுத்த நாள் காலையில் மீந்தமாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் இல்லைன்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் கழுவி நல்லா ட்ரை பண்ணி வச்சுருந்த புதினாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிட வேண்டியதான். வதங்கின பிறகு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா புதினா க்ளீன் பண்ணும்போது நிறைய இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் வதக்குனா கொஞ்சமாயிடும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துட்டால் புதினா சட்னி ரெடி. புதினா சட்னி நம்ம அரைச்ச பிறகு நீங்கள் தாளிக்கணுன்னா தாளிங்க. கொஞ்சோண்டு கடுகும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். பட் நான் எண்ணெயில் வதக்கிறதுனால தாளிக்கல. தோசையும் சுட்டாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேக் கேர் டியர்ஸ், கீப் ஸ்மைலிங், பாய்.